வணக்கம். அசுரனின் அழகு பொம்மை 7 பிரமோ எபிசோட். ஹர்ஷவர்தன் உள்ளே வந்ததும் எல்லோரும் எழுந்து நின்றார்கள். இடம் வளம் என்று இரண்டு புறமும் போடப்பட்டிருந்த நீளமான பணியாளர் டேபிள்களுக்கு மத்தியில் இருந்த அந்த பெரிய சுழல் நாட்காலியில் அமர்ந்தவன் அருகில் இருந்த மேனேஜரிடம் ஏதோ சொல்ல எழுந்து நின்ற மேனேஜர் பேசத் தொடங்கினார். 4 நாள் முன்னாடி நம்ம கம்பெனிக்கு மிஷினரிஸ் வாங்குறதுக்காக டெண்டர் ஒன்று போட்டிருந்தோம். அந்த டெண்டர் டீமில் என் கூட இருந்தவங்க மட்டும் இங்கே இருங்க. அதாவது கொட்டேஷன் கோட் பண்ணதுலேருந்து கடைசியாக அந்த டெண்டர் மெயில் அனுப்புனவங்க வரைக்கும் இருக்கணும். மற்றவங்க போய் அவங்க வேலையை பார்க்கலாம் என்று அவர் சொல்லி முடிக்க அங்கிருந்த நூற்றுக்கணக்கான தொழிலாளர்களில் அகிலா, குணா உட்பட 14 பேர் மட்டும் அதே இடத்தில் நின்றிருக்க மற்றவர்கள் மீட்டிங் ஹாலை விட்டு வெளியில் சென்றனர். அகிலாவிடமும் குணாவிடமும் தலையசைத்துவிட்டு பவித்ரா வெளியில் வந்து விட்டாள். அகிலாவும் குணாவும் அந்த டெண்டர் டீமில் இருந்தார்கள். மீட்டிங் ஹாலில் ஹர்ஷா பவித்ராவை பெரிதாக கண்டு கொள்ளவில்லை. அவன் முகத்தில் தெரிந்த கடுமை ஏதோ பெரிய பிரச்சனை என்பது மட்டும் தெளிவாக புரிந்தது பவித்ராவிற்கு. சரி, எதுவாக இருந்தாலும் மீட்டிங் முடித்துவிட்டு அகிலாவும் குணாவும் வரட்டும், கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று அமைதியாக சென்று விட்டாள். அங்கு நின்று கொண்டிருந்த 14 பேரையும் எரித்து விடுவதைப் போல பார்த்து கொண்டிருந்தான் ஹர்ஷவர்தன். அவன் முகத்தை பார்த்ததுமே ஏதோ பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு விட்டோம் என்று அனைவருக்கும் புரிந்தது. மேனேஜர் மேஜையின் மேல் இருந்த லேப்டாப்பை ஆன் செய்து திரையில் வந்த படத்தை ப்ரொஜெக்டர் மூலம் பிபிடி ஸ்கிரீனில் ஓடவிட்டார். மேனேஜர் அறையின் சிசிடிவி காட்சி அந்த திரையில் ஓடிக்கொண்டிருந்தது. மேனேஜருடன் சேர்ந்து அந்த 14 பேர் கொண்ட குழு டெண்டர் பற்றிய விவாதத்தில் பங்கேற்று கொண்டிருந்தனர். பல காரியங்களை அலசி ஆலோசனை செய்து என்ன விலையில் டெண்டரை கோட் செய்யலாம் என்று விலை நிர்ணயம் முடிவு செய்யப்பட்டது. திரையில் ஓடிக்கொண்டிருந்த காட்சியை அங்கிருந்த எல்லோரும் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருந்தனர். திரையில் ஓடிக்கொண்டிருந்த காட்சியை ஒரு நிமிடம் நிறுத்திய ஹர்ஷா, போன வாரம் மேனேஜரோட டெண்டர் பிரைஸ் டிஸ்கஷன்ல நீங்க 14 பேருமே இருந்திருக்கீங்க, ரைட் என்று கேட்க அங்கு இருந்தவர்கள் ஆமாம் என்று தலையசைத்தனர். அன்னைக்கு உங்களில் ஒருத்தரோட சட்ட பட்டன் மைக் இருக்கு. அந்த மைக் மூலமா ரூம்ல நடந்த டிஸ்கஷன்ல நம்ம கம்பெனி டெண்டரை எவ்வளவு ரூபாய்க்கு கோட் பண்றாங்கங்கிற விஷயம் எதிரி கம்பெனிக்கு தெரிஞ்சிருக்கு என்று பேசிக்கொண்டே நின்றிருந்த அந்த 14 பேரையும் சுற்றி வந்தான் ஹர்ஷா. ஸோ இப்பவாவது அந்த கருப்பு ஆடு யாருன்னு நீங்களே சொல்றீங்களா, இல்லை அதையும் நான் தான் சொல்லணுமா? ஹூ இஸ் தட் பிளாக் ஷீப்? மே என்று சிட்டி ரோபோவை போல பேசியவன் அவர்களை மீண்டும் ஒரு முறை பலம் வந்து அகிலாவின் எதிரில் நின்றான்.